Hello guys, welcome back to our channel. This is Resha here. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், that is pineapple கேசரி. எப்பவுமே நார்மல் கேசரியோட பாத்தீங்கன்னா இந்த கேசரியோட டேஸ்ட் இன்னும் பெட்டரா இருக்கும். And before that, மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and also the bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே உடனே வரும். Pineapple கேசரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும், which is my favorite. So கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. And yeah, so let's get started. இந்த ரெசிபிக்கு மெயினாக வந்து பைனாப்பிள் தான். ஸோ பைனாப்பிள் வந்து நல்லா பழுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆரஞ்சிஷ் எல்லோ ஷேடான ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நீட்டாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வந்து ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்தது தான் பெட்டர். இல்லைனா நீங்கள் என்ன தான் இவ்வளோ சுகர் ஆட் பண்ணி கேசரி ஆட் பண்ணாலுமே அதோட ப்ரிக்கினஸ் ஒரு அசிடிக் நேச்சர் வந்து கிளியராகவே தெரிஞ்சிடும். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள இருக்க சீட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சிடணும். ஸோ டோட்டலி அரௌண்ட் 4 to 5 tablespoons ஆஃப் பைனாப்பிளாக இருக்கும், ஒரு சாப்ட் பைனாப்பிள். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் ஆட் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/2 tumbler ஆஃப் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக பைனாப்பிள் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பட் இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக அங்கங்கே வந்து பைனாப்பிள் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 to 3 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட ஒரு கார்டமம், ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 tablespoon ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். ஃபுல்லாக ப்ரௌன் ஆச்சுன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இன்னும் டார்க் ஆயிரும் எண்டில். ஸோ இப்போ வந்து லைட் ஷேட் ஆஃப் கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும். இப்போ வந்து we can add our ரவை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான கலர் சேஞ்ச் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 minutesக்கு வந்து நல்லா கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஈவனாக ஒரு கலர் சேஞ்ச் இருக்காது. ரவை நல்லா மிக்ஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு கீலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த கேஷ்யோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எது ரவை மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பைனாப்பிள் பியூரி அதுவும் பார்த்திங்கன்னா 1 கப் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 1 கப் சர்க்கரை அண்ட் அதோட ஒரு 3 tablespoon சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும்.
சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஒரு கலர் சேஞ்ச் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதோட நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். அதை வந்து இந்த கேசரியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் பிகாஸ் பைனாப்பிள் கேசரினால். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணுங்கள். ஸ்டர் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் திக்காகிடும் மிக்சர். திக்கானதுக்கப்புறம் இதோட ஒரு ஃபியூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா எல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆகி எல்லாம் ஒன்றா ஃபோல்ட் பண்ணி வரும். ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேசரியை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன். கிளாஸ் பவுலில் வந்து ஃபுல்லாக கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நான் வந்து கேசரி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம அதை ஃப்ளிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சு அண்ட் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். I hope you like this video. If you like this video, do not forget to try this recipe out and do not forget to like, share, subscribe to our account. And I'm also on all the social media. Other links ellame na description kuduthirken. And so yeah, so that's all about today's video and I'll see you next one. Bye bye.